அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி சாந்தி அவர்கள் தம்முடைய வாழ்வியலை பற்றி நம்மிடையே பகிர்கிறார். வாங்க கேட்கலாம். சாந்திங்க என் பேர். எனக்கு படிக்கலை, நான் ஒரு எழுத்து கூட படிக்கலை. ஒரு வாட்டி எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆகி பாண்டிச்சேரிக்கு வரும்போது குழந்தைய ஒரு 3 மாதத்து குழந்தைய எடுத்துன்னு கோரிமோட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். வரக்குள்ளே மரக்காந்த பஸ்ஸு போகுது தெரியல, ஆனால் கோரிமோட்டு பஸ்ஸில் போயிட்டு ஏறுறேன். அப்போ இது கோரிமோடு போகுதுமா, இது மரக்காணம் போகலாமான்னு சொல்கிறாங்க. ஒரு 5 பஸ்ஸு விட்டுட்டேன். அப்போது 1 மணி நேரமாக உக்காந்து பயங்கரமாக அழுகுறேன். படிப்பு நம்மளுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அழுகுறேன். ஒரு டீ கடைக்காரர் என்ன பண்ணுறேன், ஏமா 1 மணி நேரமாக ஒரு குழந்தைய வச்சுன்னு வெயிலில் நிற்கிறேன், நீ என்ன ஊருக்கு போகணும்னு கேட்டார். நான் என்ன அப்போ சொன்னேன், இந்த மாதிரி நான் மரக்காணம் போகணுங்க. அம்மா மரக்காணத்து பஸ்ஸு தாம்மா 5 பஸ்ஸு போய்க்குது, நீ 5 பஸ்ஸு போகிற வரைக்கும் நிற்கிறீ அப்படின்னு சொல்லி சொன்னார். தெரியலங்கன்னு சொல்லி அழுதேன். அப்போ நான் மரக்காணத்து பஸ்ஸு ஏற்றி விட்றேன் வாமான்னு சொல்லிட்டு டீயை கொடுத்து மரக்காந்த பஸ் ஏற்றி விட்டார். அப்போ 3 வயசு, என் 3 மாதத்து குழந்தை என் பெரிய பொண்ணு. அப்போ மட்டும் நினச்சேன், படிப்பு தான் முதல் இடம் போல் இருக்குது, வாழ்க்கை முதல் இடம் இல்லை, படிப்பு தான் முதல் இடம்னு நினச்சிக்கின்னு அது ஒரு வெறித்தனமாக பஸ்ஸில் உக்காந்து அழுதுக்குனே வரேன். என்னத்தையோ இழந்துட்ட மாரி அழுதுக்குனே வந்தேன். அதுலேருந்து நம்மளுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம களை வெட்டியாவது படிக்க வைக்கணுன்ற ஒரு வெறி மாரி இருந்தது மனசுல. எங்கள் வீட்டுக்கார் உப்பு ஆழத்து தொழில் தான், அதான் உப்பு ஆழத்துக்கு தான் போவாங்க கூலி வேலைக்கு. அப்போ அவருக்கு குடிக்க மாட்டாங்க, பீடி பற்ற வைக்க மாட்டாங்க, எந்த பழக்கம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணால் நான் சம்பாதிச்சு கொடுக்க சொல்லி, நம்ம பிள்ளைங்க நம்மளை மாரி இருக்கக்கூடாது, 3 பொம்பளை பிள்ளை நம்மளுக்கு, 3 பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் மாமான்னு தான் கூப்பிடுவோம் அவரை. சரிம்மான்னு சொன்னார். உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 பொண்ணையும், பெரிய பொண்ணை இந்திரா காந்தி காலேஜ் திண்டிவனத்தெல்லாம் தாண்டி அந்த மருவத்தூரெல்லாம் தாண்டி இந்திரா காந்தி காலேஜில் அதெல்லாம் பணக்கார பசங்க படிக்கிறது போல இருக்குது. எங்களுக்கு தெரியாமல் எடுத்தும்போது சேர்த்துட்டோம், தெரியாமல் போய் சேர்த்துட்டோம். காலேஜில் 3.5 லட்சம் பணம் கட்ட சொன்னாங்க. சங்கத்தில் பணம் எடுத்து 3.5 லட்சம் பணம் எடுத்தும்போது கட்டி பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்க வச்சோம். சரி, நடு பாப்பாவை பிகாம் படிக்க வச்சோம். இன்னொரு பொண்ணை 4 வருஷம் நர்சிங் முடிக்க வச்சு 3 பசங்களும் கட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் களை வெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆம்பளை பிள்ளை இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். இப்போ 4 வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்காரர் இறந்து. எனக்கு யார் சொந்தமும் இல்லை, யாரும் இல்லை, உதவி பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. 3 பசங்களும் கட்டி கொடுத்துட்டேன். கஷ்டப்படுறேன். அன்றைக்கும் கஷ்டப்பட்டேன், ஆனால் அவர் இருந்தார். இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன், அவர் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. கஷ்டப்படுறேன். ஆனால் எங்கள் ஊரில் ஈசக்காளி கோயிலுன்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். விளக்கு பூஜைன்னு போடுவாங்க. விளக்கு பூஜைன்னு போடும்போது அங்கே பயபக்தியோடு போட்டோம்னா கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுப்பாங்க. அந்த சாமி ஈசக்காளி உருவம் போட்டு அந்த ஆடி மாதத்தில் கூழ் திருநா மாரி நடத்துவாங்க. நடத்தும் போது ரொம்ப ஆகுசமாக அந்த அரவாணிக்கு தான் போடுவாங்க அந்த சாமியை. எதனாலனா கூத்தாடி அந்த சாமி ஈசக்காளின்ட்டு பயபக்தியாக உள்ளது, அது எங்களுக்கு தாங்க மாட்டுது, அதனால் அவங்கள தான் போடணும்னு சொல்லி போட்டு 2 வருஷமாக 3 கோழி கடிக்கும். அந்த சாமி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமி.
காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த அம்மா ஈசா காளின்னு. அவங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வீட்டு பிரகாரம் 5000 பிரிவு கொடுத்து அந்த அம்மா கூழ் திருநாவுக்கு அந்த சாமி வரக்குள்ளே விபூதி வாங்கி போட்டாலோ இல்லை குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கோ எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அந்த அம்மா. எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, யாராவது இருந்து எனக்கு உதவி பண்ணாங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் சவுக்கு நாற்று தைல நாற்று விடுவோம். 3 மணிக்கு எழுந்திருப்போம். 3 மணியில் இருந்து பில்லு எடுக்கிற வேலை, தண்ணி வந்து பாசுகிற வேலை, களை கொத்துற வேலை ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறது சொல்ல முடியாது. 30 ரூபாயிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். உடம்பு வலிலாம் அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ ரொம்ப கஷ்டம். சாப்பாடுலாம் ஒரு வேலை தான் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு வறுமை. ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பிள்ளையும் இல்லை, புருஷனும் இல்லை. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்படுறேன். மன அளவில் ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப கஷ்டம். யாராவது இந்த யார் மூலியமாவது எனக்கு ஒரு உதவி செஞ்சால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கிராமணி வீடுன்னு ஒரு பொண்ணு, கோவிந்தம்மா பேர், அதுதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி எப்படி சொல்கிறது, ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா கூட என்னை வந்து தாய் மாரி வந்து எழுப்பி எனக்கு சாப்பாடு கொடுக்கும். காசு ஏதோ வந்து பஸ்ஸு செலவுக்கு இல்லைன்னா கூட என்னை கேளுமா நான் தரேன்னு சொல்லுவோம். எத்தனையோ வாட்டி என் பசங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணிக்குது அந்த பொண்ணு. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. ஆனால் ரொம்ப தங்கமான பொண்ணு. வெளியூர் தான் அது. நல்லா கோவிந்தம்மா அதுவும் பேர். சின்ன வயசுலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்பா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. 6 பொண்ணு நாங்கள். அதனால் அப்பா வந்து கட்டுத்திட்டமான அதை அங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. வீட்டிலே தான் இருந்தோம். 6 பொண்ணு என்ன பண்ணுறது, ஏழ்மையானவங்களுக்கு தான் கொடுத்தாரு அப்பா. நாரவாக்கம் கிராமம் தான் அது. அங்கேருந்து கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அப்பா கட்டி கொடுத்தாரு. எல்லாம் ஏழ்மையானவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டாரு. அதில் எங்கள் வீட்டுக்கார் வந்து கால் ஊனமற்றவர். எங்கள் வீட்டுக்கார் அதை ஊனமற்றவர்னு சொல்லி நான் அவரை வந்து என்னை கேட்கும்போது, எனக்கு தாலி கட்டிக்கும் போது என்னை கேட்டது, என்னை விட்டுட்டு நீங்கள் ஒரு காலம் போக மாட்டீங்களாமான்னு கேட்டார். அப்போ நான் வந்து அவருக்கு சத்தியவாக்கு பண்ணி கொடுத்தேன். அப்பா நான் வந்து என்றைக்குமே உன் குறைய நினைக்க மாட்டேன், உன் கூட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி அவர் நல்லா நான் சம்பாதிச்சு அவரை காமந்து பண்ணுற நேரத்தில் அவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்னு தான் மன கஷ்டம். இன்னும் கொஞ்சம் காலம் நான் களை வெட்டியாவது அவருக்கு சோறு போட்டு இருப்பேன். அவரை விட்டுன்னு அவர் தங்கமானவர் இருப்பார். நான் சாமியை பார்த்ததில்லை. அவர் எனக்கு சாமி அவ்வளோதான் சொல்ல முடியும். கூட பிறந்தவங்க 3 அண்ணன், 6 அக்கா. 6 அக்காவில் ஒருத்தவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு அண்ணன் தான் இருக்கிறாரு. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ். பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ